ஹாய்! வெல்கம் டு சுப்ரமணி சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்றீங்க? நான் பார்த்தீங்கன்னா, காலங்காத்தாலே தண்ணி வந்துருச்சுங்க. தண்ணி வந்ததுமே நான் வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு தண்ணி புடிச்சு வச்சுட்டேன். பாட்டில்ல புடிச்சு வைக்கிறது எங்களோட பழக்கம். ஏன்னாக்கா, தண்ணி வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் விடுவாங்க, காவேரி தண்ணி. அதனால நாங்க எல்லாரும் பாட்டில்ல புடிச்சு வச்சுக்குவோம். பாட்டில்ல, குடத்துல, ட்ரம்முங்களெல்லாம் புடிச்சு வச்சுக்குவோம். அப்பதான் வந்துட்டு அடுத்த வாட்டி தண்ணி விடுற வரைக்கும் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நாங்க பாட்டில்ல நாங்க எப்பயுமே தண்ணி புடிச்சு வச்சுக்குவோம். அதேமாரி தண்ணி வந்துச்சுன்ட்டு எல்லாம் வாசலெல்லாம் வேற கழுவி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்துட்டு நெறைய வேலை இருக்குது. அதனால காலங்காத்தாலயே என்ன பண்ணிட்டேன், எல்லாம் வாசலெல்லாம் கழுவி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். நாங்க வந்து இந்த சைட்ல வந்து 2 வீட்டுக்காரர் இருப்போம். என் தம்பி தம்பி ஃபர்ஸ்ட்டு வீடு. அந்தாண்ட வந்துட்டு என் வீடு. நாங்க வந்து 3 பேரும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிறோம். அதனால தண்ணியெல்லாம் வந்து புடிச்சு வாசலெல்லாம் கழுவி, பாட்டிலு, ஜக்கு, இந்த ட்ரம்மு 2 குடம் வந்து ஒல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இதுவெல்லாம் வந்துட்டு தவலையில புடிச்சு வைக்கிற தண்ணி, ட்ரம்ல புடிச்சு வைக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு நாங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு எதுக்கு துடைச்சிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சாமானெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணணுமா இருக்குது. என் தம்பி ஆஃபீஸ் வச்சிருந்தான். அந்த ஆஃபீஸ வந்து இப்ப காலி பண்ண போறான். அவனோட ஆஃபீஸ்ல வந்து என்னோட சாமானத்தெல்லாம் வந்து ரொம்ப நெறைய போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, எங்களது வீடு வந்து சின்னது தான். ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் மட்டும் தான் இருக்குது. அதனால இடம் பத்தலன்ட்டு கொஞ்சம் சாமான வந்துட்டு என் தம்பியோட ஆஃபீஸ்ல போட்டு வச்சிருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னுட்டு ஆஃபீஸ வந்து ஷிஃப்ட் பண்றான் அவன். அதனால சாமானத்தெல்லாம் எடுத்துக்கக்கா, நானு வந்துட்டு ஷிஃப்ட் பண்றேன்னு சொன்னான். சரின்ட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இடத்தெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு, எல்லாத்தையும் இந்த பக்கம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் மாத்திட்டேன். சோஃபா இந்த பக்கம் போட்டு வச்சிருந்தேன். டேபிள் வந்து அந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு என்னோட மிஷின் அங்க இருக்குது. அ ட டெய்லர் மிஷின் வந்து அங்க இருக்குது. டெய்லர் மிஷின் வந்து அங்க இருக்கிற அந்த மிஷின வந்து இங்க கொண்டாந்து போடணும். அந்த பெட்டு வந்துட்டு நான் வந்து கீழ போட்டு படுக்கிறது. கட்டிலு வந்துட்டு எங்க வீட்டுக்காரரும், எங்க பையனும் படுத்துக்குவாங்க. அந்த பெட்டு வந்து நான் கீழ போட்டு படுத்துக்குவேன். அதனால எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டேன் நானு. போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுக்காரர் வீட்ல இருக்கும்போது தான் எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும். அப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கனாக்கா நான் ஒண்டி தான். என்னால அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணேன், இருங்க கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவீங்க" அப்படின்னு சொன்னேன். என் தம்பிய கூப்பிட்டேன். அவன் வந்து லேப்டாப் ரிப்பேர் பண்ணுகிறான். ரொம்ப அவசரமா இருக்குது. "நீங்க போய் எடுத்துட்டே இருங்க. நானு சென்டர்ல வந்து ஜாயின் ஆயிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டான். சரின்ட்டு எங்க வீட்டுக்காரையும், எங்க பையனையும் வச்சு நான் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு, இதுதான் ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸ்ல தான் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். இதான் என்னோட மிஷினு. அவன் ஆல்ரெடி எல்லா சாமானத்தையும் கீழ போட்டு வச்சிருக்கான் பாருங்க. அவனும் ஷிஃப்ட் பண்ணணும். சாமானத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு இருக்கிறான். ஒரு 2 வாரமா என் சாமான எடுத்துட்டே இருக்கிறான் அவன். நான் தான் எடுக்காம அப்படியே விட்டு வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குதே அப்படின்றதுக்காக எங்க வீட்டுக்காரையும், எங்க பையனையும் வச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, எங்க வீட்டுக்காரர கூப்பிட்டு, எங்க பையனையும் கூப்பிட்டு, இது மிஷின மட்டும் எடுத்துக்கலான்ட்டு. இன்னும் நெறைய சாமானம் இருக்குது. நான் வந்து பேக் தைக்குவேன் வீட்ல. கையில கேரி பேக் இருக்குதுல்ல, அந்த மாரி நானு வந்து பீஸ் வாங்கிட்டு வந்து தைக்குவேன் நானு. அது வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லான விஷயம். அத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. அ அதனால சரி மிஷின எடுத்துக்கலாம். அவன் தான் காலி பண்றான் இல்லையா? இப்ப இந்த இவ்ளோ பெரிய மிஷினு புதுசுங்க. நான் வெறும் பேக் தைச்சதோட சரி, வேற எதுவுமே தைக்கல. இந்த மிஷின்ல என்ன விட எங்க வீட்டுக்காரருக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. ஏன்னா, இது எங்க பெரிய பையன் வந்து முதல்ல எனக்கு வாங்கி குடுத்தது. வேலைக்கு போகாதம்மா, வீட்லயே இருந்து எதனா பிசினஸ் பண்ணிக்கோன்றதுக்காக எங்க பெரிய பையன் வாங்கி குடுத்தான் இத. அதனால எங்க வீட்டுக்காரருக்கு அந்த மிஷின் மேல கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி. மெல்ல என் தம்பி சென்டர்ல வந்து ஜாயின் ஆயிட்டான். இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு இருந்தாங்க. என் தம்பி வந்து சென்டர்ல வந்துட்டான். இதாங்க என் மிஷினு. இந்த இந்த மிஷின தான் இப்ப இந்த பக்கம் நான் போடணும். இது இல்லாத இருக்கிற கொஞ்சம் தண்ணி காய வைக்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸா இருந்துச்சு. ஏன்னா அ வச்சில்ல வந்துட்டு ப்ளக் போயிட்டுருக்கு. அதனால இங்க தான் நாங்க தண்ணி காய வச்சுக்குவோம். இப்போ இது இங்க வந்தவாசி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நெனைச்சேன். ஆனா கஷ்டமா இல்ல. பரவாயில்ல. எல்லாத்தையும் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்ச பிறகு நல்லா முன்னத்த விட இப்போ கொஞ்சம் தாராளமா இடம் இருக்கிற மாரி இருக்குது. பட் என்னன்னாக்கா, ஓடாடுறதுக்கு தான் கொஞ்சம் இடம் கொஞ்சம் எனக்கு கம்மியா இருக்குது.
ஆனா பார்த்து ஓடாடினோம்னாக்கா பரவால்ல. ஆனாலும் ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு நான் செம்மையா இடிச்சுக்கினேன் கால்ல. அதான் பொறுமையா தான் நம்ம ஓடாடணும். நம்ம பார்த்து உஷாரா ஓடாடினாக்கா, நம்மளுக்கு இடம் எல்லாம் பத்தும். இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. எல்லாம் அப்படியே கட்டில் மேல அப்படி அப்படியே போட்டுக்குதுங்க பாருங்க. இது பொறுமையா தான் நானு அரேஞ்ச் பண்ணேன். இது அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு எப்படியும் சாயங்காலம் ஆயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு. கண்டிப்பா ஆயிடும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து இத எடுத்து வச்சுக்கினேன் வீடியோவ. அ அப்புறமானாக்கா என்னால முடியாது. இத அரேஞ்ச் பண்ற பிஸில இருக்கிற வச்சு என்னால வீடியோ எடுக்க முடியாது. அதனால எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த மிஷின வந்துட்டு நான் இன்னும் ஒரு 100, 150 பேக் தான் தைச்சிருப்பேன். அதுக்கு மேல தைக்கல. அப்படியே இருக்குது புதுசா. இத பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்குள்ள வந்துட்டு கேஸ் வேற காலி ஆயிப்போச்சு. எனக்கு வந்து கேஸ் இல்லனாக்கா எனக்கு ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிடுவேன் நானு. ஏன்னா நம்மகிட்ட வந்துட்டு அடுப்பு ஸ்டவ் கூட கிடையாது. அடுப்பு இருக்குது. ஸ்டவ் இல்ல. எக்ஸ்ட்ரா ஸ்டவ் எதுவும் கிடையாது. அதனால இங்க நாங்க வந்து புக் பண்ணி வச்சிருந்தோம். அத தம்பி எடுத்துக்கினான். அதனால என்ன பண்ணிட்டோம், நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அ கேஸ் இருக்கிற குடோனுக்கே வந்துட்டோம் நாங்க. அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். இந்த மாரி கேஸ் வந்துட்டு குடுங்கன்ட்டு. இல்லங்க 15 நாள் விட்டு தான் குடுப்பான்னு சொன்னாங்க. இல்ல 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. கேஸ் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு குடுங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. சரின்ட்டு அந்த ஆளும் பார்த்துட்டு, "பரவாயில்ல, சரி எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதே பில்லு தான். என்ன ஒண்ணு வீட்டுக்கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து சாப்பாடு செய்யணும். இன்னும் நான் சாப்பாடே செய்யல நான். கேஸ் இல்லாத வச்சு செய்யல நான். அம்மா வீட்ல, அக்கா வீட்ல செஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கும் இதுக்கும் ஓடாடுறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கால் வலி எடுத்துக்குது எனக்கு. அக்கா வீட்டுக்கு ஒரு வாட்டி ஓடணும், அம்மா வீட்டுக்கு ஒரு வாட்டி ஓடணும். அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்ட்டு நான் கேஸை வாங்கிட்டேன். சரின்ட்டு கேஸ் வாங்கிட்டு வர வழியில வந்துட்டு கொஞ்சம் தக்காளி வேணுமாந்துச்சு. இது வந்து மங்கம்மன் பள்ளியாங்க இது. இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனாக்கா வந்துட்டு ரொம்ப அ கூட்டமா இருக்கும். இப்போ வந்துட்டு செவ்வாய்க்கிழமைன்ற வச்சு அவ்வளோ கூட்டம் இல்ல. காயும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு காலங்காத்தால. அப்புறமா கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், அப்புறம் முட்டைக்கோசு, கொஞ்சம் கொடை மொளகா, இதெல்லாம் எதுக்குனாக்கா, கொடை மிளகா எதுக்குனாக்கா, நான் அப்பப்போ வாங்கி பார்த்தெல்லாம் செய்வேன் நானு. அதனால வந்துட்டு நான் அந்த கொடை மிளகாலாம் வாங்கி வச்சுக்குவேன். அந்த கொடை மிளகா வந்து அந்த வாங்கி பாத்துல போட்டாக்கா நல்லாயிருக்கும். டிஃபனுக்கெல்லாம் வந்து நான் வாங்கி பாத்து தான் செய்வேன். பூண்டு வந்து வாங்க போனேன். பூண்டு வந்துட்டு இது வந்துட்டு 150 சொன்னாங்க. இது வந்து ரூ. 100 சொன்னாங்க. இது வந்து குட்டி குட்டியா இருக்கு. அதனால வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்லன்ட்டு நான் ரூ. 150 1/4 கேஜி வாங்கிக்கினேன். அப்புறம் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கிக்கினேன். ஆ கொ கொத்தமல்லி வந்து ரூ. 40 கட்டு, புதினா வந்து ரூ. 10 கட்டு, தக்காளி வந்து ரூ. 40 கேஜி. அப்புறம் வந்துட்டு தரகாரி பீன்ஸ் வந்துட்டு ரூ. 150 சொன்னாங்க. கேரட் வந்து ரூ. 150 சொன்னாங்க. மிச்சதெல்லாம் விலை கம்மி தான். ஆனா நான் எல்லாமே வந்துட்டு ரூ. 20 தான் வாங்கினேன். ஏன்னாக்கா இப்போ அவ்வளோ வேண்டான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வாங்கினேன். சரின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் வெயில் இவ்வளோ அடிச்சுன்னு இருக்குது. எனக்கு மட்டும் குளிராவே இருக்குது. என்னன்னு தெரில. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து செய்ய போகிறது என்னன்னாக்கா, பளவு தான் நான் செய்வேன். என்னோட இதில் வந்துட்டு கைப்பக்குவத்தில் எப்படி செய்வேன்றதுக்காக தான் நான் இந்த சமையல் வீடியோவை காட்டுறேன். பாருங்க நீங்க. 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் வந்துட்டு தேங்காய். தேங்காவை வந்து கொரப்பா செப்பரேட்டா அரைச்சு வச்சிருக்கேன். பளவுக்கு வந்துட்டு நான் கேரட்டு, பீன்ஸு இந்த அளவுக்கு தான் கட் பண்ணிக்குவேன். ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து பட்டை, லவங்கம் நார்மலா வந்துட்டு பட்டை, லவங்கம் வந்து போட்டுக்குவோம். எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினா போதுங்க நம்ப. 2 வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் நானு. அதுவே போதும் நம்மளுக்கு. இத பாருங்க. இதான் தேங்காய் கொஞ்சம் கொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து லாஸ்ட்ல வந்துட்டு எல்லாம் கூட்டின பிறகு மேலே போடுறதுக்காக. பட்டை, லவங்கம் நார்மல் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் கையிலே அரைச்சிக்குவேன் நானு. அது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பளவுக்கு மட்டும் தான் நான் கையில அரைச்சிக்குவேன். ஏன்னா, அதில பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு அரைக்குவேன் நானு. அதனால நான் கையிலே அரைச்சிக்குவேன் நானு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்துட்டு தேங்காய். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மீடியம் இதில அரைச்சி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துட்டு இருக்கேன் நானு. இத வந்துட்டு நல்லா நம்ம கழுவிட்டு வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ப. ஏன்னா, அதெல்லாம் கூட்டி அதெல்லாம் கொஞ்சம் வேகறதுக்குள்ள இந்த அரிசியும் கொஞ்சம் ஊறிடும். ஊறின அரிசிய போட்டாக்கா வந்துட்டு
பலவுக்கு, டமோட்டா பாத்துக்கு, பிரியாணிக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மெதுவாக நீட்டாக தெரியும்ன்றது மாதிரி ஒரு லாஜிக், அவ்வளோதான். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன், பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 ஆட்டு ஆட்டி வெங்காயத்தையும் போட்டுக்கினேன் நான். அது கொஞ்சமாக வறுபட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, அதையும் நான் சேர்த்துக்கினேன். கொத்தமல்லி வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கிறத போட்டுக்கினேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அது ஏன்னாக்கா மஞ்சத்தூள் போடலைனாக்கா பச்சையாக வரும், அதனால தான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாக்கா ஒரு மாதிரி நல்ல கலர் கொடுக்கும். அது ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கின்னு கழுவி வச்சுருக்கிற காயெல்லாம் எடுத்து அதில் போட்டு நம்ம சேர்த்து நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு உப்பெல்லாம் அதில் போடணும். ஆல்ரெடி வந்துட்டு இதில் உப்பு வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், பச்சை மிளகா, அப்புறமா புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் அரைச்சி நான் எல்லாத்தையும் நைட்லேயே வந்து எல்லாத்தையும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும், காய் கூட கட் பண்ணி எல்லாத்தையுமே நான் எப்பயுமே நான் அப்படிதாங்க, நான் வேலைக்கு போகிற வயசு அப்படியே செய்கிற வயசு அப்படியே நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சு, அதையும் நல்லா தண்ணியை போட்டு நல்லா வடிகட்டிட்டு இதுலேயே போட்டுட்டு அந்த மசாலையிலேயே நல்லா போட்டு கலக்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அப்படி போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து கலக்கி, நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கிளாஸில் அரிசி 3 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி எடுத்தால் போதும். எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி போட்டால் போதும். ஏன்னாக்கா தக்காளியை வந்து நம்ம அதிலே போடுறோம் இல்லையா, அதனால தான் அதில் தண்ணி இருக்கும். இப்போ வந்து துருவின தேங்காவை வந்துட்டு அது உள்ள அப்படியே மேலாக்க தூவி அது ஒரு கலக்கு கலக்கிடலாம். ஏன்னாக்கா தண்ணி 3 கிளாஸே போதுங்க, அதுவே நல்லா பளபளன்னு ஆயிடும் நம்மளுக்கு. உப்பு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிற வச்சு கொஞ்சம் அரை ஸ்பூன் மட்டும்தான் உப்பு போட்டுக்கினேன், உப்பு அதிகமாக வேண்டாம். இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து நான் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, அதை வந்துட்டு எல்லாம் கூட்டிட்ட பிறகு அது மேலே போட்டுடலாம். அதனால தான் 3 கிளாஸ் தண்ணி போதும்னு சொன்னது. ஏன்னா தக்காளியிலே வந்து தண்ணி இருக்கும், மசாலையிலே வந்து தண்ணி இருக்கும், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கூட தண்ணி இருக்குது. அதனால் 3 கிளாஸ் தண்ணி போதும். எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி மட்டும் போதும், அந்த தக்காளியில் தண்ணி இருக்கும். இதை வந்து போட்டு நல்லா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டால் போதும். அது சரியாக போயிடும், நம்மளுக்கு பளபளன்னு ஆகிடும். 3 விசில் விட்டு கொஞ்சம் தம்மு விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் தம்மு விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னாக்கா நல்லா இருக்கும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த பலவு ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பார்க்குறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த பலவு ரொம்ப பிடிக்கும். இந்த பலவு செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் யாருமே வைக்க மாட்டாங்க, எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் நான் எனக்கு எப்படி டேஸ்ட் தேவையோ அந்த மாதிரி தான் நான் செய்வேன், ஆனாலும் எனக்கு இருக்காது, அது அப்படிதான். நான் வந்துட்டு பலவு, டமாட்டா பத்தி, பிரியாணிலாம் கொஞ்சம் வந்து பார்த்து பக்குவமாக செய்வேன். என் வாய்க்கு எப்படி உணர்த்தியாக இருக்குதோ அந்த மாதிரி செய்வேன். நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம்னாக்கா சாப்பாடு நிச்சயமாக சூப்பராக வரும். பாருங்க நல்லா இருக்குது இல்லையா, தக்காளி கூட முழுசாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு டைம் ஆயிடுச்சுங்க, அதனால டிஃபன் கட்டி கொடுத்துட்றேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்ச பலவு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நான் எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்ங்க. நான் இன்னும் சாமானெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் மார்னிங், குட் நைட்.